அழகான பாடல குழந்தைகளுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க. நாமரவாதே நீ மரவாதனையால் ஜகதீஷா நின் திருநாமம் என் நாமரவாதே தாய் மரவாள் ஈழம் சேமறந்தாளும் தாய் மரவாள் ஈழம் சேமறந்தாளும் தாய் மரவாள் ஈழம் சேமறந்தாளும் தாரகம் வேதேவர் தீனசரம் யனே தாய் மரவாள் ஈழம் சேமறந்தாளும் தாரகம் வேதேவர் தீனசரம் யனே பார்வதி நாயகனே சரணம் பரமசிவா கருணாகர சம்போ பார்வதி நாயகனே சரணம். தேங்க்யூ. ஹலோ ரிஷப், எல்லாருக்கும் ரிஷப்க்கு ஒரு பெரிய ஈஷான் ராமநாராயணன் சிவா மாதிரி வேஷம் போட்டிருக்காங்க. இது பண்ண டம் 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 பாடுறதுக்கு இல்ல நினைக்கிறேன். பாடணுமாவா? பாட பேசணுமா? பேசுறியாடா? டம் 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 பாடு. டம் 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 பாடிடு. இது பம்மல் கே சம்பந்தமுடைய சிவன் இல்லப்பா, இது ரியல் சிவன்.
ரியல் சிவன் வந்திருக்காரு பாருங்க. டமரு எல்லாத்தோடையும் வச்சு வந்திருக்காரு. மேல இருந்து தண்ணி வருமா? பிரஸ் பண்ணா ட்ரை பண்ணலாமா? அழுக வரும்ன்றாங்க. சாரி. அமக்கலாம். ரியல் புலித்தோல் மாதிரியே இருக்கு. எந்த புலி அடிச்சாங்கன்னு தெரியல. குட் குட். பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் ஃபார் சிவன். பா சாப்பிட்டுட்டே இருந்தாலும் கொஞ்சம் கை தட்டலாம்ப்பா எல்லாரும். சூப்பர். அந்த கார்னர்ல யார் நான் இப்போ ஆத்திச்சூடி பற்றி பேச போறேன். அறம் செய்ய விரும்பு ஆடுவது தினம் இயல்வது கலவை ஈவது விலங்கு உதவுவது விளம்பு ஊக்கமது கையிடை எண்ணத்து இகலை ஏற்பது இகழ்ச்சி அயமித்துவன் ஒப்புவது ஒழுகு ஓடுவது ஒழிய அவையும் பேச அக்கன் ஜுடுக்கே. நன்றி, வணக்கம். அழகா பாடி சரி பேசி முடிச்சாங்க ஔவையார். இப்போ சிவன் பேச போறாங்க. சிவன் பாடு. டம் 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 பாடு. டம் 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 டமருபதே டம் 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 டமருபதே போலிநாத சிவ சம்போ பஜே ஹரசாயிநாத சிவ சம்போ பஜே கன 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 கந்தா பஜே கன 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 கந்தா பஜே ஹர கௌரிநாத சிவ சம்போ பஜே ஹரசாயிநாத சிவ சம்போ பஜே. ஹலோ செந்தில் ஐயா. சொல்ல சொல்ல இன்னைக்குதையா முருகா இப்போ உங்களுக்கு தெரிஞ்சுக்கோ. நான் 6 படை வீடுகள் பற்றியோ திருப்புகள் பற்றியோ சொல்ல போகிறேன். 1ஆம் படை வீடு திருப்பரம் குன்றம், 2ஆம் படை வீடு திருச்செந்தூர், 3ஆம் படை வீடு பழனி, 4ஆம் படை வீடு சுவாமிமலை, 5ஆம் படை வீடு திருத்தணி, 6ஆம் படை வீடு பழமுது சோலை. முருகர் அடியெடுத்து கொடுத்த அருணகிரிநாதர் எல்லோரும் நலமாக கொடுத்த பொக்கிஷம்தான் திருப்புகழ். திருவென்றால் அழகான முருகர் ஐஸ்வர்யம் கொடுப்பதற்காக பாடல் படும் பாடல்தான் திருப்புகழ். திருப்புகழ் முருகன் திருப்புகளை தமிழில் வேதத்திற்கு சமமாக கருதப்படுகிறது. திருப்புகழ் சொன்னால் நோய அருணகிரிநாதர் 6 படை வீடுகள் பற்றியோ காகதார் திருப்புகழ் எழுதினார். திருப்புகழ் சொன்னா ரிமைண்டர் வாங்க மாட்டேன், சொன்ன பேச்ச கேட்ப, எந்த டிசீஸும் வராது. எல்லாம் நம்ம முருகர் எப்பயுமே ஹெல்ப் பண்ணுவாரு. நான் இப்போ ஒரு குட்டி திருப்புகள் பாட போறேன். மடியால் வித்தகனாகி மனதால் உத்தமனாகி படிவாகி சிவஞான பரயோக பெருள்மாயே பெருத்தருள்வாயே நிதியே நித்தியமே நினைவே நற்பொருளாயோய் கடியே சொற்பரவேலே கருகூரி பெருமாளே. இந்த திருப்புகள் சொன்ன நல்ல அறிவு தெளிவே ஞானமும் கிடைக்கும். வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறையில்லை. எனக்கு இந்த வாய்ப்பளித்த அகத்தியர் கலை மன்றத்திற்கு
நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் விஹானா. நான் கும்பகர்ணன் கதை சொல்ல வந்திருக்கேன். கொக்கு தூங்கலாக மாட்டேன் ஜானப்பா. கும்பகர்ணன் கதை கேட்கலாமா என்றான் கொக்கு. மறுபடியுமா என்றார் அப்பா. கும்பகர்ணன் ஒரு மிக பெரியாதவன் இருந்தான். அவன் 100 பேர் சாப்பிட்ட உணவை அவனே சாப்பிடுவான். சாப்பிட்டு முடிச்சு ஏப்பம் போட்டு கொத்தாவி விட்டு தூங்கிடுவான். அவனோட கொடுத்த சத்தம் இடியை விட அதிகம். பறவைகள் விலங்குகள் பயந்து ஓடின. அரசு அவன் தூங்கினதும் போதும் கரத்தை வச்சதும் போதும் அனுப்புங்கள் என்றார் அரசர். அழுதுடைய கத்தினார். எல்லாம் வீரர்கள்லாம் பொண்ணு தரக்க முயற்சி செய்தார்கள். நோண்டினார்கள். ஆனாலும் அவை அன்பிருக்கவே இல்லை. மலைமலையால் லட்டுகள் குவிக்கப்பட்டார். லட்டு வாசனைக்கு ஆனால் அவற்றிலிருந்து கொத்தரை விட்டு பத்தினார்கள். பத்தோடு எலிகள்லாம் சரக்கி வந்தன. வீரர்கள்லாம் தனித்தனிக்கு ஓடினார்கள். பண்ணிடுவேன் என்றான் அப்பா. லட்டு எங்கே என்றான். அழகா விஹானா வினோத் சொன்னாங்க. ஒரு பெரிய ஒரு கைத்தட்டல் கொடுங்க. சூப்பர் கதை விஹானா, ரொம்ப நல்லா இருந்தது கும்பகர்ணன் கதை. என் பேர் யாக்ஷித். இன்னைக்கு நான் 2 ஆடுகள் பத்தி பேச போறேன். ஒரு காடுல ஒரு நீளமான ஆறு இருந்தது. அது ஓடின்னு இருந்தது. 2 பக்கத்துலயும் ஒரு ஆடு இருந்தது. ஒரு ஆடு புல்ல மேகமோடு நினைச்சது நான் இன்னொரு பக்கத்துக்கு போயிடுறேன்னு. அதுக்கப்புறமா இன்னொரு ஆடு இன்னொரு பக்கத்துல இருக்கும்போது இன்னொரு ஆடு என்ன நினைச்சதுன்னா நான் என்னோட குடும்பத்துக்கு போறேன் இன்னொரு பக்கத்துல. அதுக்காக ஒரு மேகம் மாடம் இருந்தது, பாலம். அங்க ஒரு பேருக்கு தான் போக முடியும். அது 2 பேரும் ஒரே நேரத்துல போனதுனால அங்க 2 பேரும் மாத்திட்டாங்க. ஒரு ஆடு சொல்லிச்சு நீ பின்னாடி போ நான் முன்னாடி போயிடுறேன்னு. ஆனா இன்னொரு ஆடு சொல்லிச்சுன்னா நீ பின்னாடி போ நான் முன்னாடி போயிடுறேன்னு. அது 2 பேரும் கேட்காம ஒரு ஆடு நினைச்சது நீ குனி நான் ஒன்று மாலை தாண்டி போயிடுறேன்னு. அது இன்னொரு ஆடு சொல்லிச்சு ஓகே அது பண்ணலான்னு. அது பண்ணதும் அவங்க 2 பேரும் எங்க போனோம்னோ அங்க போயிட்டாங்க. சூப்பரா சொன்னீங்க யாக்ஷித்.
Audience. வணக்கம், என் பெயர் மிருக்ஷரா. நான் இன்னைக்கு திருக்குறள் சொல்ல போகிறேன். அகில முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. துப்பாக்கி துப்பாய துப்பாக்கி துப்பாக்கி துப்பாய தூவும் மழை. முழு இனிது யார் இனிது என்பத்தமக்கு மழலைச்சொல் கேளாதவர். அமிழ்தினும் ஆற்ற இனிதே நம் மக்கள் சிறுகை அளாவிய கூழ். தீய உளவாக இன்னாத கூழல் கனியிருப்ப காய்கவன் நற்று. காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனும் ஞாலத்தில் மான பெரிது. நன்றி மறப்பது நன்றென்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. யாகாவ அராயினும் நாக்காக்க காவாக்க சோகாக்க சொல்லியிருக்கப்பட்டு. தன் நெஞ்சு அறிவது பொய்யற்க பொய்த்தத்தை தன் நெஞ்சே தன்னை சுடும். தீயினால் சுட்டப்புண் உள்ளாறு மாறாதே நாவினால் சுட்டவரு. தீயவை தீய பயத்தலான் தீயவை தீயனும் அஞ்சப்படும். ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தன்னை இகழ்வாரை பொறுத்தல் தலை. இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்மையும் செய்து விடல். இடிப்பாறை இல்லாத ஏமரா மண்ணில் கெடுப்பார் இல்லாமல் கெடும். தோன்றில் புகழோடு தோன்றுக அக்கில்லா தோன்றலும் தோன்றாமை நன்று. அக்கார் அழிப்பசி தீர்த்தல் அத்தொருவன் பெற்றான் பொருளை புலி. அடுத்தது காட்டும் பளிங்கு போல் நெஞ்சம் கடித்தது காட்டும் முகம். முகநக நட்பது நட்பென்று நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு. முயற்சி திருவினை ஆக்கும் முயற்சின்மை இன்மை சுருட்டி விடும். எண்ணி துணித கருமம் துணிந்த பின் எண்ணுவன் என்பது எழுத்து. அஞ்சுவது அஞ்சாமை பெய்தமை அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில். எப்பொருள் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. வெள்ளத்து அணைய மாந்தர்த்தம் அழகிட்டம் உள்ளத்து அணையது உயர்வு. என்னென்ப ஏன எழுத்தென்ப இவ்வருண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்த்து. செவி குணமில்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும். கற்க கசடர கற்றவை கற்றத்து நிற்க அதற்கு தக. கேடில் விழி செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை. செல்வத்துள் செல்வம் செல்வம் அச்செல்வம் செல்வத்தில் எல்லாம் தலை. அடக்கம் அமரரு உய்க்கும் அடங்காமை ஆறரில் உய்த்துவிடும். பணியுமாம் என்றும் பெருமை சிறுமை அணியுமாம் தன்னை விழுந்து. நன்றி. மிருக்ஷரா சூப்பர். வணக்கம், என் பெயர் கைவல்யா. நான் ஆட்சி செடி சொல்ல போகிறேன். அரண் செய்ய விருந்து ஆறுவது சினம் இயல்வது பறவை ஈவது விளக்கு உடையது விழுந்து ஊக்குமதி கைவிடேன். என் அழுத்து இட்டிலேன் ஏற்பதி இகழ்ச்சி அழிமிட்டு உன் ஒப்புரவு உலகு ஓதுவது ஒளியே அவ்வியம் பேசேன் அக்கம் துடித்து கண்டென்று சொல்லேன். நட்போல் வலை தனிநீராடு நயம்பட உரை இடம்பட விடுவதே. இலக்கு மறந்து இணந்து தந்தை தாய் தேன் நன்றி மறவே பருவத்தை பைசை மண் பருத்து உண்ணே இயல்பு அறவன் செய்யே அறவோம் மாட்டே இயல்பம் பல்வின் துயில் வஞ்சகம் பேசே அழுகு அறவன் செய்யே அன்னை மறவே அனந்தலாடே கதிவது மர காப்பது விரதம் கிழமை பரவால் கீழ்மை அகற்று. குணமதி கைவிடே கூடி பிரியல் எதுப்பது ஒளி கேள்வி முயல் கைவினை கரவே கொள்ளை விழுந்தேன் கோலாட்டு வள்ளி கௌவே அகற்று. நன்றி.
வாவ், சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ். எல்லாரும் ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க நம்ம சிவன்யாக்கு. அடுத்தது சௌபர்ணிகா வயலின் வாசிக்க போறாங்க. Shivanya, you can go collect your certificate for gifts. வணக்கம். இன்னைக்கு வந்து I'm going to play a song made by Bharatiyar and like music composition by Raja, and then 2 songs from Amaran. Thank you to Ramchandra for teaching me. All the best. That's not your trainer is a different. Same.
இருப்பாங்களா? ஒரு நாள் ஒரு வீட்டுக்கு போனாங்களா? அங்க கேட்டாங்களா, நீங்க நேற்றுக்கு சாப்பிட்டீங்களா? காய்கறி கழிவுகள்லாம் வீட்டு போன சாப்பாடுலாம் கொடுங்க அப்படின்னு பால் சாப்பிட்றதுக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னாங்களா? அதுக்கு அந்த வீட்டில் 13 பசங்க இருந்தாங்களா? அதுக்கு அந்த அம்மா சொன்னாங்களா, அங்க நாங்க நேற்று சாப்பிடலன்னு. ஏன் ஆண்டி அப்படின்னு கேட்டாங்களா? அதுக்கு அவங்க சொன்னாங்களா, அந்த பசங்களோட அப்பாவோட வேலை போயிடுச்சா, மீன் பிடிக்கிற வேலை போயிடுச்சா, காசு இல்லை, அதனால எங்ககிட்ட சாப்பாடு கொடுக்க ஒன்றும் இல்லை. அதுக்கு சாப்பாடு காசு இல்லைன்னா கடை வாங்கலாமே அப்படின்னு கேட்டாங்களா? அதுக்கு அவங்க சொன்னாங்களா, நேற்று அந்த பசங்களோட அப்பா கடை வாங்கிறதுக்காக 10 கிலோமீட்டர் போனாங்களா, நடந்து போனாங்களா, ஆனாலும் கிடைக்கலையா? அதுக்கு பழவழியில கடற்கரை வழியா வந்தாங்களா? அங்க கடலாவை முட்டை போட்டு போச்சான். அதுல நிறைய முட்டை இருந்துச்சான். அதுல எவ்வளோ அவங்க குடும்பத்துல எவ்வளோ பேர் இருக்காங்களோ அவ்வளோ பேருக்கு 10 முட்டை எடுத்து போனாங்களா அந்த அப்பா. அவங்க வீட்டுக்கு போய் எல்லாருக்கும் ஒரு முட்டை இல்லாட்டி 2 முட்டை கிடைக்கிற மாதிரி எல்லாருக்கும் கொடுத்து சாப்பிட்டாங்களாம். அவங்க அப்பாவோட பையன் வந்து கேட்டாடா அப்பா கிட்ட, அப்பா அப்பா நீங்க எதுக்கு எல்லா முட்டை எடுத்துட்டு வராம 1-2 முட்டை மட்டும் எடுத்துட்டு வந்தீங்க? எல்லா முட்டையும் எடுத்துட்டு வந்தா வயிறார சாப்பிடலாம்ல அப்படி கேட்டாடா அப்பா கிட்ட. அதுக்கு அப்பா சொன்னாங்களா, எல்லாம் ஒருத்த மட்டும் போட்டீங்கன்னா எல்லாரும் மற்றவங்க இருக்காங்க அழுத்தல் வச்சுப்ப. எல்லாரும் நீங்க எல்லாரையும் யாரும் கூட்டு போயிட்டா அப்பா ரொம்ப வருத்தப்பட்டுருவாங்கள. அந்த வயதான அந்த கடலாவையும் அதை எல்லாம் முட்டையும் எடுத்துட்டு போனா வருத்தப்பட்டு அதோட சந்தையே செத்து போயிடுமே. அதோட பேர் பசங்க எதுவும் இருக்காது. அதனால்தான் எல்லா முட்டையும் கொண்டு வரல அப்பா அப்படின்னு சொன்னாங்க. நன்றி, வணக்கம். இந்த கதையில நாம நீதி தெரிஞ்சதோட நான் வெக்கத்துல இருக்கும்போது கூட
அந்த கஷ்டத்தை பற்றி நினச்சி பார்க்கணும். இயற்கைக்கிட்ட கொஞ்சம் மட்டும்தான் எடுத்துக்கணும். இதையே இயற்கைக்கிட்ட கொடுத்துடணும். நன்றி, வணக்கம். சூப்பரா சொன்னாங்க பரத் ராமன். ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க அவருக்கு. ஹலோ, பெர்ஃபார்ம் பண்ணுறவங்க குழந்தைங்க, பெர்ஃபார்ம் பண்ண குழந்தைங்க இங்கே வந்து அவங்களுடைய gift வாங்கிட்டு போங்க ரெஜிஸ்ட்ரேஷன் கவுண்டருக்கு வந்து. கிட் வாலண்டியர் கீதா விக்னேஷ். அப்படியே சும்மா ஆடுங்க, ஏதாவது ஆடுங்க. தெரிஞ்ச ஸ்டெப்லாம் போடுங்கப்பா. தெரிஞ்ச ஸ்டெப்ல போடுங்க. ஐயோ, இதில் நிக்க வச்சு ஆடுறதுக்கு ஜெஸ்ரியா என்ன பாட்டுனாலும் ஆடலாம். சும்மா ஆடுங்க. எந்த டான்ஸ் வேணாலும் ஆடலாம். இருக்கா போட்டு நம்ம ரெக்கார்ட் பண்ணி வச்சுதான் இருக்குல்ல, அதுவே அதில் கொடுத்து அப்படியே பாடம் போதல மைக்ல வச்சு பாட விட்டுருவோம். நம்ம ரெக்கார்ட் பண்ணி வச்சுதான் இருக்குல்ல, குழப்பிட்டே இருக்குது. சாம் ஆடுறா, குத்துறா, குத்தி போடுறா, அப்படியே ரெண்டாக்குறாங்க. வேணாமா, பதினெட்டு ஆடி இருப்பேன் சாம மூச்சிக்கவங்கண்ணா. நம்ம யாரும் தெரியாது. ஹலோ ஹலோ, நெக்ஸ்ட் ராஃபில் வின்னர் தில்லை நாயகி. ப்ளீஸ் கலெக்ட் யுவர் ராஃபில் டிக்கெட் ஃபார் A to B. Sorry, 1947 ரெக்கார்ட் பண்ணது இருக்கு. rifle prize. ரொம்ப நாள் கழிச்சு ஸ்கூல்ல முட்டி போடுறது இப்ப போடுறேன்னா வலிக்குது. அப்புறம் முக்கிய போடலையா? என்னடா ஆதிரா Announcement, hello, announcement. A simple. Everyone, please pay attention. மனுஷனை கொஞ்சம் ஃபில்டர் போட சொல்லுங்க. கண்ணாடி கண்ணு மட்டும் இல்லை, எல்லாத்தையும் ஃபில்டர் போட சொல்லுங்க. வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். அஜித் விஜய் எல்லாம் பார்க்கணும்னா அந்த கார்னர் அப்படி ஃபன் பண்றாங்க. நானே கண்ணு தச்சனா. அஜித் விஜய் ரசிகர் மன்றங்கள் இப்படியோ கொஞ்சம் இப்படியோ குழுமம் வி மாதிரி வி மாதிரி யோகா மெடிடேஷன் பண்ண போறாங்க. ஹார்ட்ஃபுல்னஸ் தியானம் வாங்க. 3 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும். அஜித் ரேஸ்ல இருக்காருங்க. அஜித் இங்க இருக்கார், விஜய் இங்க இருக்கிறோம். இல்ல இல்ல அதே தான். உங்க பொண்ணு நச்சுன்னு கேட்குறான். என்ன மாமா? செப்பல் கழட்ட கூடாதுன்னு சொன்னீங்களே. ஆமா, கழட்ட கூடாதுன்னு சொன்னோம். ஸ்டேஜுக்கு தான் செப்பல் வேண்டாம்னு சொன்னேன். லைட் டெலிகாஸ்ட் பண்றீங்களா? அப்படி பண்ணீங்க.
தீக்ஷரா தீக்ஷு ஐயோ அவ்வளோ இல்லை கொஞ்சம் 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 ஃப்ரேம்குள்ள வந்து ஒரு கொஞ்சம் போ ஏ 1 2 3 இந்த பாப்பாக்கள் ஆட போதே எல்லாரும் அமைதியாக இருக்கோம். அவ்வளோ நல்லாவா இருக்கு. ஓகே 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 நீ பண்ணு. ராஜமந்திரி ராகமஞ்சரி ஏ அம்மா பேரு அறியாத ஆளு இல்லையே கலைக்கார ஃபேமிலி தானே கச்சேரி பார்த்த தூக்கங்களையும் இந்த நந்திரே சொக்குலேரி சொப்ன சுந்தரி நீ பார்த்து பார்வனூறு கோடி மல்லி நந்தரி என் கூட்டு காட்டு பத்து கிச்சடி உன்னை பார்த்தாலும் மனசுக்குள்ள நீரி உள்ள கொஞ்சம் மடக்கி தட்டு கொஞ்சம் உள்ள மடக்கி தட்டு அக்ஷிதா இல்ல கண்டினியூ பண்ண என்ன இருக்கு ரொம்ப நல்லா ஆடினீங்க. அதாவது உண்மையிலே இந்த பாட்டெல்லாம் வந்து ஒன்று டிஃப்ரெண்ட் ரேஞ்ச் ஆஃப் டான்ஸு. அத்தனை பசங்களும் அந்த கண்ணு சீக்வன்ஸ் அந்த அந்த ஒரு பிள்ளை ஒன்று வேறு கொஞ்சம் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. நான் சிரிச்சேன். ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு பெரிய அப்ளாஸ் ப்ளீஸ். இந்த கிட்ஸ் ரொம்ப சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ். ஓகே
இப்போ உங்களுக்கு கண்டினியூ ஆக போகுது. ஸோ டோன்ட் கோ அவே ப்ளீஸ் பி ஹியர் அண்ட் ஷேர் த கேக்ஸ். இதுல எடுத்து அனுப்பவா? இது ஐபோன் கம்பெனி போன். பதிவு பண்ணணும். என்னம்மா பர்மிஷன் கொடுப்போம். நன்றிப்பா நன்றிப்பா. அதான் அதனால தான் கீழே போட்டு உட்கார். உள்ள வாடா, நீ மட்டும் தனியா ஆடிட்டு இருக்கிற. உள்ள வாடா. அதுக்கு ஒரு அடிய போட்டு விடுவோம். அடுத்ததாக கலா மாஸ்டர் வர போறாங்க. அடுத்த டான்ஸ் என்னங்க? காத்தவராயன் குரூப். ஒரு பெரிய பெரிய அப்ளாஸ் ப்ளீஸ். இந்த வர குத்தாட்டத்தை நம்ம பார்த்ததே கிடையாது. செம்மகில் எங்க காணோம்? நெக்ஸ்டா முன்னாடி. செம்மகில முன்னாடி வா. டீச்சர் போடு. நில்லு. இங்க பாரு. பசங்கள முன்னாடி. பாப்பா இங்க பாருங்க. ஸ்மைல் ப்ளீஸ். ஸ்மைல் பண்ணுங்க. தெரிய மாட்டறாங்க. ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட். இந்த பவிலியனுக்கு பின்னாடி வந்து ஒரு மெடிடேஷன் குரூப் ஒன்று பண்றாங்க. இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் யூ கேன் கோ ஜாயின் தேர் ஃபார் தி மெடிடேஷன்.
சரியா? அடுத்து அங்க எல்லாம் மிஸ் கூட சேர்ந்துருங்க. அடுத்தது நம்ம பாப்பா அங்க பாரு, போட்டோ போட்டோ அந்த கேலரிக்குள்ள ரெடி ஆயிட்டீங்களா? தஸ்ரியா எல்லாம் ஒண்ணு சேர்ந்து வாங்க, கிட்ட வாங்க எல்லாரும். சமீக்ஷா இங்க பாருங்க, சமீக்ஷா இங்க பாருங்க. இந்த பக்கம் வாடா தங்க, மண்டை தர இனிச்சா இங்கிட்டு வாடா. சமீக்ஷா சமீக்ஷா இங்க பாருங்க. ஐபோன் யாரோ ஒரு கமெண்ட் பண்ணாங்க, நான் வேற இல்ல மறுபடியும் சொல்லுங்க. நான் என்ன பண்றேன், ஓஸ்ல இருந்து அவ்வளவுதான் போலாமா? அப்புறம் அவங்க யாரு Let's listen to the rhythm of the track. அற்புதமான டான்ஸ், பட்டை கிளப்பிட்டாங்க. உங்களுக்கு அடுத்தது ஃபேன்சி பஸ்ல இருந்து சைனிக் கல்ல செல்வா அபிராமி இருக்காங்களா? இவங்கள நம்ம தான். அந்த மரத்தை வச்சுன்னா அவங்க கரெக்டாக உங்களுக்கு எப்படி மேனேஜ் பண்ணீங்க? துபாயில் காலேஜ்
அப்படியா? Thank you. வணக்கம், நான் உங்கள் அவை வந்திருக்கேன் பசங்களா. நான் இப்போ மாத்தி சுடி சொல்ல போறேன். அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம், இயல்வது கரவே, ஈவது விளக்கே, உரையது விளம்பே, ஊக்கமது கைவிலே, என் எழுத்துகளே ஈர்ப்பது இகழ்ச்சி, ஐயமிட்டு ஒப்புரவு ஒழுகு, ஓதுவது ஒழிய, அவியம் பேசே, அக்கம் சுருக்கே. நன்றி.
வாவ், செம்மையா பண்ணாங்க அவங்கள.